ஹேய் ஆல் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் இன்னைக்கு ஆம்லேட் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு நம்ம 3 எக்ல நான் ஒரு எக்கை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு மீதி 2 எக்ல வெறும் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணா நீங்கள் ஃபுல் எக்கை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட், ஆனியன், கிரீன் சில்லி, கறி லீஃப் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சப்பாத்தியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த எக்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட சால்ட், பெப்பரு ப்ளஸ் மஞ்சத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் 2ஆக பிரித்து, ஏன்னா இங்கே 2 சப்பாத்தி இருக்கிறதுனால 2ஆக பிரித்து ஃபஸ்ட்டு இந்த ஆம்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சப்பாத்தியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஆம்லேட் வேகிற வரையும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோல் மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். அதே ப்ராசஸை திருப்பி இன்னொரு சப்பாத்திக்கு நம்ம ரிப்பீட் பண்ணிவிட்டு அகைன் ரோல் பண்ணிக்கணும். இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதில் நமக்கு வந்து வெஜிடபிள்ஸுக்கு ஃபைபரும் ப்ளஸ் எக்கோட ப்ரோட்டீனும் நமக்கு கிடச்சிரும். ஸோ நமக்கு நல்லாவே ஹெல்த்தியாக ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும்.